ஹை ஐஸ் லாஸ்ட் வீடியோவில் இதுவரை பார்த்துருந்தோம்னா மழைக்கால சடங்கு வந்து நடக்கிறதா இருந்திருக்கும். அதுக்காக அரசரும் இளவரசரும் ஒரு கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இளவரசர் வந்துட்டு அந்த கோயிலேருந்து தப்பிச்சிருப்பாரு. அந்த ஆசிரியரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் காங் வந்து அரசரோட பிளானை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதோடு தான் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து யூனா வந்து செடியிலேருந்து பூ பறிச்சிட்ருப்பா. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இவளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னன்னா இவங்களோட பையன் வந்து ஏதோ ஒரு செடியை சாப்பிட்டுட்டான் போல். அதனாலே அவன் மயங்கிட்டான். ஒன்றும் இல்லை, அவனை காப்பாற்றிடலாம், சந்தைக்கு போய் நான் சொல்கிற மருந்து மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. அவங்க ஆனால் அதுக்கான பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லவும், சரி கவலைப்படாதீங்க, நானே இந்த மருந்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தைக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து இளவரசரை தான் காட்டுறாங்க. அவரும் அந்த சந்தையில் தான் இருக்கார். அவர் சந்தைக்கெலாம் வந்தது இல்லையா, அது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ 2 பொண்ணுங்க வேறு இவரை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு இவரை பார்த்து கண்ணடிக்கிறா. அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, ரொம்பவே வெக்கமாகவும் இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து வந்துட்டார். இப்போ தான் இன்னொரு பக்கம் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படியே நோய்வாய்ப்பட்டு அவங்களால ரொம்ப முடியல. அவங்கள பார்த்தாலே தெரியுதோ பசியில் வாடிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போது ஒரு சின்ன பையன் வந்துட்டு எனக்கு ரொம்ப தாங்கமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி இளவரசர்கிட்ட கேட்குறான். இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தண்ணி வந்து காங்கோட ஆட்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தலைவன் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி விற்கிற வியாபாரிகளை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்ருக்கான். அதாவது என்னென்னா, தண்ணி வந்து திருடிட்டு போகிறாங்களாம் மக்கள் எல்லாரும். அந்த மாதிரி திருடுறவங்கள யார் பிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு 10 மடங்கு சம்பளம் தருவேன். ஒருவேளை தண்ணியை வந்து திருடு போக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட சம்பளத்தில் இருந்தால் அதை கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வெளில பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். இவனோட பேரும் வந்து லீசன் தான். இப்போ அவனோட அப்பா வந்துட்டு இங்கே பாடுறா, இந்த பிரச்சனை நீ பாட்டுக்கு மாட்டிக்காத, அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது யார் கூடயும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்க ஒரு கிணறு வந்து எவ்வளோ சேஃபாக மூடி வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு பூட்டெல்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பூட்டெல்லாம் கழட்டிட்டு தண்ணி வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இளவரசர் வந்துட்டு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த பையனுக்கு வந்து ஒரு கப் தண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையனும் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இப்போ வந்து லீசன் வந்து காசு கேட்குறான். காசு கேட்குமே அந்த கப்பை கீழே போட்டுட்டு அந்த பையன் ஓடிட்டான். இளவரசருக்கு ஒன்றுமே புரியல. என்ன எதுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த சின்ன பையனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துல அந்த கப்புக்கு 1 ரூபா காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா ஒரு கப்பு தண்ணிக்கு 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு வாழைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இளவரசர் கேட்குறாரு. அது வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் 10 ரூபா தான், ஆனால் ஒரு வாளி தண்ணி 3 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்க மக்களுமே தண்ணி வந்து அதிக காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லேசனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அப்படியே ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. இதுக்கு இடையில அங்கே இருக்க மக்கள் பூரா அவங்க பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு அந்த தலைவனும் வர ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்க்குமே அங்கே இருக்க 50 பேருமே தெரிச்சு ஓடுறாங்க. இளவரசர் அப்படியே பார்த்துட்டே நின்று இருந்திருப்பாரு. இந்த தலைவன் வந்த வேகத்துக்கு இளவரசர் மேலேயே அம்பு விடுறான். அது இவர் மேலேயுமே பட்டுருச்சு. ஆனால் இவர் வந்து அந்த ஆசிரியருக்கு புக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த புக்கு மேலே பட்டதுனால அவருக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த அம்பை எடுத்து போட்டுட்டு இளவரசரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த தலைவன் வந்துட்டு விடாமல் இளவரசரை துரத்துக்கிட்டே ஓடுறாங்க. இங்கே யூனா வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்துருந்துருப்பா. இப்போ அவளும் அங்கே தான் நின்றுப்பா. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது இளவரசர் வந்து முன்னாடி ஓடி வந்துட்டுருப்பார். பின்னாடி அந்த தலைவன் வந்து துரத்திட்டு வந்துட்டுருப்பான். கரெக்டாக யூனா நிற்கிற இடத்துல வந்து தடிக்கி விழுக போவார். கரெக்டாக யூனா அவரோட கையை கீழே விழுகாமல் பார்த்துப்பா. இப்போ அவள் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இளவரசர் அப்படியே ஓடி வந்திருப்பாரு. அப்போ யாரோ ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. பின்னாடி தான் அந்த தலைவனும் ஓடி வந்திருப்பான். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இளவரசரை காணோம். அங்கனே இவரும் தேடிட்டே நிற்பார். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூனா தான் இருப்பா. அங்கே ஒரு பல்லாக்கு இருக்குது. அங்கே வந்து உள்ளே வந்து உங்களோட அம்மா இருக்காங்க போல். அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்டு அந்த மூலிகை செடி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உடம்பு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் லேசாக கதவை திறந்து அந்த மூலிகையை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்துட்டே தான் அந்த தலைவனும் இருந்திருப்பான். சரி உள்ளக்க வந்து இந்த பொண்ணோட அம்மா தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் இங்கே யூனாவுக்கு உயிரே வரும். ஏன்னா உள்ளே இருக்கிறது இளவரசர் தான். சரி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எதுவும் காயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக கேட்பா. இது வந்து இளவரசருக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக இளவரசரோட முகத்தை பார்த்துட்டே இருந்திருப்பான். என்னை இவ்வளோ நேரம் பார்த்தாலே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அரசரை தான் காட்டுறாங்க. இங்கே அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கான சடங்கு தான் நடக்குது. அப்போ தளபதி லீ வந்து சொல்கிறாரு, நம்ம இருக்கிற கோயிலை வந்து சுற்றி
காங்கோட ஆட்கள் தான் இருக்காங்க, நேற்று நைட்லேருந்தே இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இளவரசர் இங்கேருந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுவும் காங்குக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என்னோட பையன் காங்கிட்ட மாட்டிக்கிட்டானா அவ்வளோதான், இவ்வளோ நாள் நம்ம பண்ணதே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு தளபதியிலையும் சீக்கிரமாகவே அவர் எங்கே இருப்பாருன்னு நான் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அரசர் வந்துட்டு இல்லை நீ இதில் வந்து எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா உன்னையும் காங்கோட ஆட்கள் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க, உன்னோட பையன் இப்போ இங்கே இருக்கான், அவனை வச்சு இளவரசரை தேட சொல்லு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. தளபதி லியோட பையன் பேர் ஜின்னு வந்து என்னதான் ரொம்ப வருஷம் இளவரசர் கூட இருந்தாலும் இது வரைக்கும் இளவரசரோட முகத்தை பார்த்ததே இல்லை, அவனால் இப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அரசர் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை, ஜின்னை வந்து தேட சொல்லு இளவரசரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சடங்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அரசர் வந்துட்டு அவரோட முன்னோர்கள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு, நான் பண்ண தப்பு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்கிது, இந்த நாட்டு மக்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் அந்த பியூன்ஸோ குரூப்பில் இணைஞ்சதே பெரிய தப்பு, ஆனால் இது எல்லாத்தையும் என் பையனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், என்னோட பையன் நான் பண்ண தப்பை எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரி பண்ணுவான், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்காக வேண்டிக்கிறாரு. அடுத்து வந்து இளவரசரை தான் காட்டுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனா போயிட்டுருக்கா, பின்னாடி இவரும் வந்துட்டே இருந்திருக்காரு. இதை யூனா திரும்பி பார்க்குறா. இப்போ இளவரசரே இல்லை ஒன்றை ஃபாலோ பண்ணி நான் வரல, நான் ஒரு கிராமத்துக்கு போகணும், அதுக்கு பாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட வந்து நின்று பேசுவார். சரி எதுக்காக அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யூனா கேட்கும்போது, அது வந்து ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் புக்கு தேடுறீங்களா, புக்கெல்லாம் படிப்பீங்களா, ஒரு சில புக்கோட பேர்லாம் சொல்லி இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த புக்கை அப்போ நீங்களும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இளவரசர் கேட்பாரு. இல்லை நான் அந்த புக்கெல்லாம் படிக்கல, அந்த புக்கை படிக்கணும்னு ஆசை, ஆனால் அந்த புக்கெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட இளவரசர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு புக்கு இருந்திருக்கும் இல்லையா, அந்த புக்கை எடுத்து அவகிட்ட கொடுக்க, அந்த புக்கை பார்த்ததுமே ரொம்ப வந்து ஷாக் ஆகுறா. இந்த புக்கில் உங்ககிட்ட இருக்கா, இது ரொம்பவே ரேரான புக்காச்சு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த புக்கில் தானே அம்பு பட்டிருக்கோம், அதில் வந்து அது டேமேஜ் ஆகிருக்கும், ஐயோ இந்த புக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் இளவரசர் அதை பார்க்குறாரு. அடடா இது நான் ஊபோ ஆசிரியர் கொடுக்கணுமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, என்னது மாஸ்டர் ஊபோவை பற்றியா சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவரோட ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்துட்டு மாஸ்டரை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இப்போ இளவரசரை ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு இருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யாரை பார்க்க வந்திருக்கானா, லீசன் இருக்கான் இல்லையா, அவனை தான் பார்க்க வந்திருக்கா. பக்கத்தில் இருக்கிறது லீசனோட அம்மா, அவங்க அம்மா அப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. யூனாக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். யூனாவே வந்து இவங்க பார்த்துக்குருவாங்க. இப்போ வந்து லீசன் கிட்ட உனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே, ஏன்னா சந்தையில் அந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா, இவ்வளோ சந்தையில் தானே இருந்திருப்பா, அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பா, அதனால வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி லீசனும் சொல்கிறான். அப்போ தான் லீசனோட அப்பா வந்திருப்பார். அவர் வந்ததுமே வந்து லீசனை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு நான் தான் முன்னாடியே சொன்னல எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு, சும்மா இருக்க மாட்டியா, இப்போ பாரு உங்களால் என்னாலையும் பணம் சம்பாதிக்க முடியாமல் போச்சு, போய் ஒரு முட்டாளை பெற்று வளர்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். இது கேட்டுட்டு இந்த யூனா வந்துட்டு அப்படி சொல்லாதீங்க, லீசன் வந்து ஒரு புத்திசாலி, மாஸ்டர் ஊபு கூட சொல்லியிருக்காரு எதையுமே சீக்கிரமாக மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் அவர் திட்டிட்டு தானே இருந்திருப்பாரு. இப்போ இப்படி சொன்னதுமே அவருக்கும் கொஞ்சம் என்னதான் அவர் பையனை திட்டினாலும் அவன் பையன் புத்திசாலியாக இருக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, என்னமா பண்ணுறது, தாழ்ந்த பிறவியே இருந்துட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்ல, அதனால காசு எடுத்து நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும் யூனா அப்படி சொல்லவும். இப்போ 2 பேருமே அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசரை தான் காட்டுறாங்க. அவர் வந்து எங்கே யூனா வேணா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பெரியவர் வந்து இளவரசர் மேலேயே மோதிட்டாரு. மோதினது மட்டும் இல்லாமல் இளவரசரை ஊத்து பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இளவரசர் என்ன முன்னாடி பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நான் அந்த பக்கம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இளவரசர் சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து மதுபானம் வச்சுருந்துருப்பாரு, இந்தா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மதுபானத்தை கொடுக்கவும், இளவரசரும் சரி இதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்க போகிறாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக காலியாக போன பாட்டில் தான். என்ன இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன என்னோட மதுபானம் எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வெறும் பாட்டில் தான் எனக்கு கொடுத்தீங்க, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ அதை வாங்கி அவர் குடிக்கிறாரு. அதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி போதையில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையிலேயே, சரியா இது எந்த இடம், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இளவரசர்கிட்ட கேட்டு அவரை ஒத்து பார்த்துட்டே இருந்தவர் இப்போ இளவரசரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. இளவரசர் அப்படி. நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.